Hi, hello, welcome to Neon Light channel. நான் உங்க லதா. நாம இன்னைக்கு 11th standard alkali and alkaline earth metals இந்த லெசன் பத்தி பார்க்கலாம். இது யூனிட் 5. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 1 வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே ஹைட்ரஜன் லெசனும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெசனான பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ரெண்டு லெசனும் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. இது வேணும் அப்படினாக்கா 11th பிளேலிஸ்ட்ல ரெண்டு லெசனும் உங்களுக்கு கிடைக்குது, போய் பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம சாதாரணமாக அல்கலி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது நம்ம நிறைய தடவை படிச்சிருப்போம். இது எங்கே இருக்குன்னா பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இது ரெண்டையுமே நம்ம வந்து எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் குரூப்பையும் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸும் சொல்லுவோம். இதில் குரூப் 1 அப்படிங்கிறது அல்கலி மெட்டல்ஸ், குரூப் 2ங்கிறது அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். குரூப் 1ங்கிறது அல்கலி மெட்டல்ஸ், குரூப் 2ங்கிறது அல்கலின் எர்த் மெட்டல்ஸ். இதில் குரூப் 1ங்கிறது லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அந்த மாதிரி வரும். குரூப் 2 அப்படிங்கிறது மெக்னீசியம், கால்சியம் இது எல்லாமே இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு குரூப் 2ன்னு வரும். இப்போ நம்ம அல்கலி மெட்டல்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதில் அல்கலி மெட்டல்ஸ்னால் என்ன, ஏன் அந்த நேம் வந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அல்கலிங்கிறது வந்து அல்குவாலி அப்படிங்கிற நேம்லேருந்து தான் நமக்கு என்னவாச்சு அல்கலின்னு மாறுனுச்சு. அல்குவாலி அப்படின்னா என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஆஷஸ், அதாவது சாம்பல், தாவரத்தோட சாம்பல், அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அல்கலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். சாதாரணமாக பொட்டாஷில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் கார்பனேட் அதுதான் இருக்குது. அந்த பொட்டாஷுங்கிறது என்ன அப்படின்னாக்கா பிளான்ட் வந்து எரிஞ்சு கிடைக்கக்கூடிய அந்த சாம்பலை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பொட்டாஷ் அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம இதில் வந்து மெயினாக என்ன இருக்குன்னா பொட்டாசியம் கார்பனேட் இருக்குது. இப்போ நம்ம அல்கலி மெட்டல்ஸ் வந்து நம்ம குரூப் 1 அப்படிங்கிறது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பார்ப்போம் இல்லையா, அந்த குரூப் 1 அப்படிங்கிறது அல்கலி மெட்டல்ஸ். அதில் என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குன்னு எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அண்ட் ஃப்ரான்சியம் இது எல்லாமே இருக்குது. இதில் லித்தியம்னா Li, சோடியம்னா Na, பொட்டாசியம்னா K, ருபீடியம்னா Rb, சீசியம்னா Cs, ஃப்ரான்சியம்னா Fr. இப்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்னது மெட்டல்ஸாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஹைலி ரியாக்டிவ். அதை வந்து நம்ம சாதாரணமாக தனித்த நிலையில் அதை என்ன செய்யவே முடியாது, பார்க்கவே முடியாது, ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். அதனால் இது வந்து ஆக்சைட்ஸையும் ஹைட்ராக்சைட்ஸையும் ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்படிங்கிறதுனால இது நேச்சராக, இது என்ன நேச்சர், இது பேசிக் நேச்சர், அசிடிக் நேச்சர் கிடையாது. இது என்ன நேச்சர், பேசிக் நேச்சர். உங்களுக்கு தெரியும் ஹைட்ராக்சைடு உருவாக்கினாலே அது என்னதான் பேசிக் நேச்சரோட தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் இது. அதனால இது எப்படி இருக்காது, நேச்சரில் தனியாக இருக்காது, இது என்னவா இருக்கும் காம்பவுண்ட்ஸாக தான் சேர்ந்து இருக்கும். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ருபீடியமும் சீசியமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட் குவான்டிட்டிஸ் தான் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னாக்கா மற்ற அல்கலி மெட்டல்ஸில் இது வந்து எப்படி இருக்கும், மற்ற அல்கலி மெட்டல்ஸோட மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் இது என்ன செய்யும் கிடைக்கும். எது கிடைக்கும், ருபீடியமும் சீசியமும் கிடைக்கும். அப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது என்ன, ஃப்ரான்சியம். ஃப்ரான்சியம் வந்து ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். ரேடியோ ஆக்டிவ்னாலே உங்களுக்கு தெரியும் நேச்சரில் வந்து நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப கஷ்டம், இதை வந்து நேச்சரில் கிடைக்காது. அப்போது இதோட ஹாஃப் லைஃப் பீரியட், இதுதான் லாங்கஸ்ட் லிவ்டு ஐசோடோப் அப்படின்னு சொல்லலாம். இதோட ஹாஃப் லைஃப் பீரியட் வந்து 21 minutes அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபண்டன்ஸ் அண்ட் சோர்சஸ். இது வந்து எங்கே நிறைய கிடைக்குது, எர்த் கிரஸ்டில் எத்தனை % கிடைக்குது, அதுதான் அபண்டன்ஸ். நமக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறதா என்னது அபண்டன்ஸ். சோர்சஸ்னால் எங்கேருந்து கிடைக்குது, அதோட மினரல் என்ன, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சோர்சஸ் சொல்கிறோம். இப்போ லித்தியம் பாருங்கள் எர்த் கிரஸ்டில் எவ்வளோ இருக்குது, 0.0018 அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ கம்மின்னு பார்த்துக்கோங்க, 0.0018. அப்போ 10,000ல் ஒரு 18 பங்கு தான் உங்களுக்கு என்ன செய்யுது கிடைக்குது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அபண்டன்ஸ் வந்து 35. மினரல் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்போடுமின் அப்படிங்கிறதுல தான் இது என்ன செய்து இருக்குது. அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா LiAlSiO3. இதுதான் வந்து அதோட அந்த மினரலோட ஃபார்முலா. இப்போ லித்தியத்தோட மினரல் என்னன்னு கேட்டாக்கா என்ன சொல்லுவீங்க, ஸ்போடுமின் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சோடியம். சோடியம் வந்து எர்த் கிரஸ்ட்
டெஸ்ட்டில் எவ்வளோ கிடைக்குது 2%, 2.27% கிடைக்குது. இது சோடியம் நமக்கு ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். எங்கே கிடைக்கணும்? சோடியம் குளோரைடு, அதாவது ராக் சால்ட், கல்லுப்புலேருந்து நமக்கு கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து 1.8% வந்து நமக்கு வந்து எர்த் கிரஸ்டில் கிடைக்குது. அதோட மினரல் பார்த்தீங்கன்னா சில்வைட்டுங்கிறதோட ஃபார்முலா என்ன? KCl, அதாவது பொட்டாசியம் குளோரைடு, அதுதான் வந்து சில்வைட் மினரல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ருபீடியம் வந்து 0.0078% தான் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து அதே மாதிரி சீசியம் பார்த்தீங்கன்னா 0.00026 தான் நமக்கு கிடைக்குது. இதோட இது பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கான ஒரு சோர்ஸுங்கிறதே கிடையாது. சாதாரணமாக லித்தியம் ப்ராசஸ் பண்ணும்போது இது பை ப்ராடக்டாக நமக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ரெண்டும் ரொம்ப மைன்யூட்டாக தான் நமக்கு கிடைக்கும். அதுவும் எதோட கிடைக்கும்? மற்ற அதர் அல்கலி மெட்டல்ஸ்லேருந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம பார்த்த விஷயம்தான். அதனால இதுக்கு கன்வீனியன்ட்டான சோர்ஸ் வந்து என்ன இல்லை அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்க போகிறோம். அல்கலி மெட்டல்ஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது வந்து NS1 அப்படிங்கிறது ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதில் லித்தியம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இல்லையா? நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப்பில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அல்கலி மெட்டல்ஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். இப்போ லித்தியம் Liன்னு சொல்லுவோம். இதோட அட்டாமிக் நம்பர் என்ன? 3. அப்போ அட்டாமிக் நம்பர் 3 அப்படிங்கும்போது இதை எப்படி நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s1 மொத்தம் 3 எலக்ட்ரான் இருக்குது. 3 எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் என்ன ஆகும்? 2 எலக்ட்ரான் போகும். செகண்ட் லெவலில் 1 எலக்ட்ரான் போகும். ஸோ 1s2 2s1 அப்படின்னு மாறும். ஹீலியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன? 2. அப்போ அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட ஒரு எலக்ட்ரான் சேர்ந்துச்சுன்னா எந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துரும்? லித்தியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துரும். அப்ப எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை நம்ம எப்படி எழுதலாம்னா ஒரு ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஹீலியத்தை எழுதி பக்கத்துல 2s1 அப்படின்னு போட்டோம்னா இது லித்தியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 1s2 2s1 எழுதலாம். அதே ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஹீலியத்தை போட்டு 2s1 அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? எழுதலாம். அப்ப 1s2 2s1 எப்படி வந்து ஃபிகரா காமிக்கிறதுன்னு கீழே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எலக்ட்ரானிக் ஸ்பின் எப்படி தான் இருக்கும்? ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ 2 எலக்ட்ரான் ஒன்று ஆப்போசிட்டா இருக்கு. அடுத்த ரவுண்ட்ல பாருங்க, ரெட் கலர் ரவுண்ட்ல பாருங்க, ஒரு எலக்ட்ரான் தனியா இருக்கு. இது 2s1 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்க, அதே மாதிரி சோடியத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 11. அப்போ அட்டாமிக் நம்பர் 11 அப்படிங்கும்போது 1s2 2s2 2p6 3s1 அப்படின்னு உங்களுக்கு பிரியும். அப்போ 1s2 அதே மாதிரி நம்ம ரவுண்ட்ல காமிச்சிருக்கோம் பாருங்க. அடுத்து 2s2 2 எலக்ட்ரான் காமிச்சிருக்கோம். 2p6ல மொத்தம் p ஆர்பிட்டால் எப்பயுமே எப்படி இருக்கும்? 3 px py pz அப்படின்னு 3 சப் ஆர்பிட்டால்ஸாக இருக்கும். அப்போ அதில் வந்து நம்ம pxல 2 pyல 2 pzல 2 அப்படி சொல்லி 2 போய் என்ன செய்யும்? ஜாயிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 3sல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். மொத்தம் 11 எலக்ட்ரான்ஸ் இருக்கான்னு ஆட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி தான் நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். இதையே நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே எப்படி எழுதலாம்? நியானை ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு 3s1 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன்னா நியானோட அட்டாமிக் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10 + 1 என்ன ஆகும்? 11 ஆகும். அப்போ நியான ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளே போட்டு 3s1 அப்படின்னு எழுதினாலும் அது சோடியத்தோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் எழுதணும். இப்போ இதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் போட்டு பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லித்தியத்துக்கு அதே மாதிரி ஹீலியம் 2s1, சோடியத்துக்கு நியான் 3s1, பொட்டாசியத்துக்கு ஆர்கான் 4s1, ருபிடியத்துக்கு கிரிப்டான் 5s1, சீசியத்துக்கு ஜெனான் 6s1, பிரான்சியத்துக்கு ரேடான் 7s1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுறோம் இல்லையா? இதோட அட்டாமிக் நம்பர்ஸ் பார்த்துக்கோங்க, சிம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இதுதான் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில் எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இதான் வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்லுவோம். இது ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒன்று தான் இருக்குது அப்படிங்கும்போது இதை நம்ம ஜென்ரல் ஃபார்முலாவில் அதனால தான் என்ன செய்கிறோம்? NS1 அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறோம். அந்த எண்ணுங்கிறது என்ன? அது 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம். எந்த பீரியட் அப்படிங்கிறத பொறுத்து அது மாறும். இப்போ ஹீலியம்னா அது 1ஆ இருக்கும், நியானா இருந்தால் அது 2ஆ இருக்கும், ஆர்கானா இருந்தால் 3ஆ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான். இது அடுத்த கிளாஸில் இதை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.